ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் 2 மார்ச் 2024 மார்க்கெட் அப்டேட்டை பார்க்கலாம். அப்புறம் ஸ்டாக்ஸ் டாடா ஸ்டீல், ஹீரோ மோட்டோகார்ப், அதானி போர்ட்ஸ் இதெல்லாம் இதுக்காக ரேலி ஆச்சுது. என்டிபிசி, சன்ஃபார்மா, மஹேந்திரன் மஹேந்திரா இதெல்லாம் இதுக்காக விழுந்துச்சு. எஃப்ஐஎஸ், டிஎஸ் இவங்கெல்லாம் வந்து எவ்வளோ க்ரோர்ஸ்க்கு ஸ்டாக்ஸை பை அண்ட் செல் பண்ணியிருக்கிறாங்க. கிரிப்டோ இதுக்காக விழுந்துச்சு. இது எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது சாட்டர்டே ஸ்பெஷல் செஷனுங்கிறதுனால யூஎஸ் மார்க்கெட் பற்றி டீட்டெயில்ஸ் எதுவும் இல்லை. ஃபஸ்ட் வந்து மார்க்கெட் அப்டேட்டை பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வந்து சாட்டர்டே நடந்த ஒரு ஸ்பெஷல் செஷன். ஸோ இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது இடங்கள் வந்து இயற்கை பேரிடர்கள், அதாவது அன்எக்ஸ்பெக்டடாக நடக்கிறப்போ அந்த இடத்துல மார்க்கெட் வந்து எப்படி பிரச்சனை இல்லாமல் கண்டினியூவாக நடத்துறது, அதாவது டிசாஸ்டர் நடந்ததுக்கப்புறம் ரெக்கவரி ஆகிறப்போ நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் கண்டினியூட்டி பிளான் வேணும்ல. ஸோ அதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக ஷேர் மார்க்கெட் வந்து இதை பண்ணுறாங்க இந்த செஷனை. ஸோ இது வந்து ஷேர் மார்க்கெட்டை ரிலேட்டடான எல்லா பிஸ்னஸ்க்குமே வந்து ஒரு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் செஷன் மாதிரி இதை வச்சுருக்கிறாங்க. பட் இது ஒரு மார்க் செஷன் மாதிரி இல்லாமல் இது வந்து ஒரு லைவ் செஷனாகவே நடத்தி செக் பண்ணுறாங்க செபி. இதுக்கு முன்னாடி ஏற்கனவே இதே மாதிரி ஒரு டைம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த செஷனில் பார்த்திங்கன்னா இது ஒரு ஸ்பெஷல் செஷனுங்கிறதுனால நார்மலாக எவ்வளோ வால்யூம் இருக்குமோ அதில் 10ல் 1 வால்யூம் தான் வந்து ட்ரேட் ஆச்சுது. 10ல் 1 பங்கு தான் வால்யூம் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ பெருசாக அந்த மூமெண்ட்டுமே இல்லை. நிஃப்டி பார்த்திங்கன்னா ஒரு 39 பாயிண்ட் வந்து ரேலியாக இருக்குது. கிஃப்ட் நிஃப்டி வந்து ஒரு 60 பாயிண்ட் வந்து ப்ளஸில் காட்டுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் வந்து 22,200 வந்து நிஃப்டிக்கு வந்து ஒரு ஃபஸ்ட்டு சப்போர்ட் இருக்குது. அப்புறம் 22,000 அதாவது 22,000 செகண்டு ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்குது. ஹையர் சைடில் வந்து ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 22,800 ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. வெள்ளிக்கிழமை வந்து மார்க்கெட் ரொம்பவே ஹையர் லெவலுக்கு வந்து ரேலி ஆச்சுது. ஸோ இந்த ஸ்பெஷல் செஷனில் பெரிய மூமெண்ட் எதையும் பண்ணல, ஸ்லைட்டாக தான் மூவ் ஆச்சுது. ஆனால் மண்டே வந்து மார்க்கெட் வந்து கொஞ்சமாக விழுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா பயங்கரமாக ரேலி ஆச்சுது. ஸோ அதனால் ப்ராஃபிட்டு புக் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. அப்புறம் ஸ்டாக்ஸை பார்த்தோன்னா டாடா ஸ்டீலில் வந்து ஒரு 74.1 lakh ஷேர்ஸ் வந்து பிளாக் டீலில் கை மாறி இருக்குது. ஸோ அந்த நியூஸ்னால் பார்த்திங்கன்னா டாடா ஸ்டீல் கொஞ்சமாக ரேலியாக இருக்குது. 52 வீக் ஹைக்கு போயிருக்குது. அப்புறம் ஹீரோ மோட்டோகார்ப் பார்த்திங்கன்னா ஒரு 74 பாயிண்ட்ஸ் வந்து ரேலி ஆகிருக்குது. அவங்களோட ஃபெப்ரவரி சேல்ஸ் வந்துச்சு, அது 19% வந்து ஹையராக வந்திருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த சேலுக்கு முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தோன்னா அவங்களோட மேவரிக் 440 அப்புறம் வந்து எக்ஸ்ட்ரீம் 125 ஆறுங்கிற பைக்ஸோட சேல்ஸு தான். அந்த நியூஸஸ்னால் ஹீரோ மோட்டோகார்ப் கொஞ்சமாக ரேலி ஆகிருக்குது. அப்புறம் அதானி போர்ட்ஸை பார்த்தோன்னா ஒரு 16 பாயிண்ட் வந்து ரேலி ஆகிருக்குது. ஒரு 4 நாளாக ப்ராஃபிட் புக்கிங்கில் விழுந்துட்டு இருந்தது. மறுபடியும் புல் பேக்கு, அதாவது ரேலி திரும்ப ரெக்கவர் ஆகிருக்குது. அந்த ரேலி வந்து 52 வீக் ஹையில் கொண்டு போய் விட்டுருக்குது. என்டிபிசி பார்த்திங்கன்னா ஒரு 1 பாயிண்ட் வந்து விழுந்துச்சு. ப்ராஃபிட் புக்கிங்னால தான் இது விழுந்துச்சு. சன்ஃபார்மாவும் ப்ராஃபிட் புக்கிங்னால விழுந்துச்சு. என்டிபிசி, சன்ஃபார்மா ரெண்டுமே 52 வீக் ஹையில் இருந்துச்சு. அப்புறம் மஹேந்திரா பார்த்திங்கன்னா அதுவும் 52 வீக் ஹையில் இருந்துச்சு. ப்ராஃபிட் புக்கிங்கில் கொஞ்சமாக விழுந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களோட டிராக்டர் சேல் வந்துச்சு. அது வந்து 16% வந்து டிக்ளைன் ஆகிருக்கிறதா நியூஸ் வந்ததுனால மஹேந்திரா விழுந்திருக்குது. அப்புறம் எஃப்ஐஎஸை பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இது ஒரு சாட்டர்டே செஷனுங்கிறதுனால எஃப்ஐஎஸ்டிஎஸ்ட்டு வந்து ஒரு பெரிய இன்வால்மெண்ட் இல்லை. எஃப்ஐஎஸ் வந்து ஒரு 81 கோடிக்கு செல் பண்ணியிருக்கிறாங்க. டிஎஸ் வந்து ஒரு 44 கோடிக்கு செல் பண்ணியிருக்கிறாங்க. 2 நாளாக பை பண்ணிட்டு இருந்த எஃப்ஐஎஸ் வந்து செல் பண்ணியிருக்கிறாங்க. டிஏஎஸும் வந்து வெள்ளிக்கிழமை பை பண்ணியிருந்தாங்க, இதில் வந்து செல் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் கிரிப்டோவை பார்த்திங்கன்னா கிரிப்டோ வந்து ஒரு 563 பாயிண்ட் வந்து விழுந்திருக்குது. கிரிப்டோ 61,834 ட்ரேட் ஆகிட்டுருக்குது. இது வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங்னால தான் அந்த அளவுக்கு விழுந்திருக்குது. அது மட்டும் இல்லாமல் பிட்காயின் வந்து 60,000 தாண்டினதுலேருந்தே இன்வெஸ்டர்ஸ் வந்து கொஞ்சமாக கேர்ஃபுல்லாக அதாவது இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா அனலிஸ்ட்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ எப்போ வேணால் கிரிப்டோவில் ஒரு சரிவு ஏற்படலாம். ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புறேன். இது உங்களோட ஃபியூச்சர் ட்ரேடிங் செஷன் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் தவறாமல் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.
கீப் சப்போர்ட்டிங். நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.